ஆங்கில ஆண்டு 2024 ஜூலை மாதம் 28ஆம் நாள். தமிழ் வருடம் என்று பார்க்கையில் குரோதி ஆண்டு ஆடி மாதம் 12ஆம் நாள். இன்று ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா தேய்பிறை அஷ்டமி. இந்த தேய்பிறை அஷ்டமி அருகில் உள்ள பைரவர் கோயிலுக்கு சென்று அங்கே நடக்கின்ற அபிஷேகங்கள், ஆராதனைகள், தீபாராதனைகள் இதெல்லாம் பார்த்துட்டு வாங்க. ஒரு விளக்கு வச்சுட்டு வந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் கடன் தொந்தரவு, கண் திருஷ்டி, உடல் உபாதைகள் இதெல்லாமே நீங்கி குடும்ப ஒற்றுமை, ஆரோக்கியம் எல்லாமே கண்டிப்பாக கிடைக்கும். இன்றைய சூரிய உதயம் என்று பார்க்கையில் காலை 6:02 அதே போல் இன்றைய சந்திராஷ்டம தினம் என்று பார்க்கும் பொழுது மகம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்கள், பூரம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு இன்று சந்திராஷ்டம தினம். இந்த சந்திராஷ்டம தினத்தில் நீங்கள் மௌனமாக அமைதியாக அனைவரிடத்தில் விட்டு கொடுத்து போனீங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கும். 28/7/2024 இன்று பிறந்தநாள் விழா கொண்டாடும் அனைத்து ராசினியர்களுக்கும், அதே போல் திருமண நாள் விழா கொண்டாடும் அனைத்து ராசினியர்களுக்கும் உங்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன். 28/7/2024 இன்றைய ராசி பலன்களை அனைத்து ராசி நேயர்களுக்கும் இப்பொழுது பார்ப்போம். உலகெங்கும் வாழும் மேச ராசி நேயர்களே, இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மௌனமாக அமைதியாக அனைவரிடத்திலும் விட்டு கொடுத்து போனால் இன்றைய நாள் உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கும். தடைப்பட்ட வருமானங்கள் வருவதற்குண்டான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. அலுவலகத்தில் பதற்றம் இல்லாமல் நிதானமாக இன்றைய வேலையை செய்யணும். மேலதிகாரிகள் சக ஊழியர்களுடன் அனுசரித்து போகணும். அதே போல் உற்றார் உறவினுடைய வருகை உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும். தாய் தந்தை வழியில் கொஞ்சம் அனுசரித்து போகணும். பூர்வீக சொத்துக்களில் பிரச்சனைகள் இருப்பதால் தயவுசெய்து இன்று அதை பற்றி எதுவும் யோசிக்க வேண்டாம். வியாபாரத்தை பொறுத்தவரைக்கும் லாபங்கள் குறைந்தாலும் நட்டங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் கண்டிப்பாக இல்லை. உலகெங்கும் வாழும் ரிஷப ராசினியர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவிக்கிடையே ஒரு ஒற்றுமை, அந்யோன்யம் அதிகரிக்கக்கூடிய நாளாக இருக்கிறது. குழந்தைகளுடைய வழியில் மகிழ்ச்சியான செய்திகள் உங்களுக்கு கிடைக்கும். இந்த நாளை பொறுத்த வரைக்கும் அடுத்தவர்களுக்கு கருத்துக்களையும் அறிவுரைகளும் சொல்வதை தயவுசெய்து தவிர்த்து கொள்ளுங்கள். அரசு தொடர்பான விஷயங்களை கொஞ்சம் சிந்தித்து செயல்வது மிகவும் நல்லது. அலுவலகத்தில் மேலதிகாரிகள் சக ஊழியருடன் அனுசரித்து போங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபங்கள் குறைந்தாலும் நட்டங்கள் ஏற்படாது. குலதெய்வ பிரார்த்தனையை நீங்கள் நிறைவேற்றி வைப்பீங்க. உலகெங்கும் வாழும் மிதுன ராசினியர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை, தைரியம், நேர்மறையான எண்ணங்கள், சுறுசுறுப்பு வரக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. சமுதாய பணியில் இருப்பவர்களுக்கு ஒரு செல்வாக்கு, சொல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் மிகவும் அதிகமாக இருக்கிறது. பூர்வீக சொத்துக்களில் இருந்து வந்த தடைகள் உங்களுக்கு அகலும். வீடு வாங்குவது, சொத்துக்கள் வாங்குவது குறித்த யோசனை அதிகரிக்கும். அலுவலகத்தில் அனைவருடைய ஆதரவுமே கண்டிப்பாக கிடைக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் புதிய புதிய வாடிக்கையாளர்கள் அறிமுகமாவாங்க. இதனால் லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. உலகெங்கும் வாழும் கடக ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் அரசு வழியில் உதவி எதிர்பார்த்திருந்தீங்கன்னா கண்டிப்பாக உதவிகள் கிடைக்கும். வண்டி வாகனங்கள் போகும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருப்பது நல்லது. மூத்த சகோதர சகோதரி வழியில் உங்களுக்கு பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருப்பதால் இன்று நாவடக்கம் தேவை. பெற்றோர் வழியில் உங்களுக்கு கிடைக்கின்ற உதவிகள் கண்டிப்பாக கிடைக்கும். பூர்வீக சொத்துக்களில் இருந்து இந்த பிரச்சனை அகலும். அலுவலகத்தில் சக ஊழியர்கள் மேலதிகாரிகளுடைய ஆதரவு கிடைக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் 1-2 மடங்கான லாபங்கள் கிடைக்கும். வெளியூர் வெளிநாடு பயணம் உங்களுக்கு ஒரு புதிய அனுபவத்தை தரக்கூடியதாக இந்த நாள் இருக்கிறது. நீண்ட நாளாக முயற்சி செய்து திட்டமிட்ட காரியங்கள் இன்று நடைபெறுவதற்குண்டான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. உலகெங்கும் வாழும் சிம்ம ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவிக்கிடையே விட்டு கொடுத்து போகணும். மனம் விட்டு பேசுவது மிகவும் நல்லது. வெளிநாடு வெளியூர் செல்வதற்கு உங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும். வெளிநாடு வேலை கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கும். அரசாங்க வழியில் ஏதாவது உதவி எதிர்பார்த்தீங்கன்னா உதவிகள் கிடைக்கும். தடைப்பட்ட வருமானங்கள் உங்களுக்கு வந்து சேரும். உற்றார்களுடைய வருகை உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும். நீண்டகால திருமணம் வரலைன்னா கண்டிப்பாக திருமண வரன் அமையும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் 1-2 மடங்கான லாபங்கள் கிடைக்கும். தயவுசெய்து யாருக்காவது வாக்குறுதி கொடுக்கும்பொழுது கொஞ்சம் யோசித்து தாருங்கள். உலகெங்கும் வாழும் கன்னி ராசினியர்களே, நீங்கள் செய்கின்ற வேலையில் கொஞ்சம் பதற்றம் இல்லாமல் நிதானமாக செய்யணும். மேலதிகாரி சக ஊழியர்களும் கொஞ்சம் அனுசரித்து போவது மிகவும் சிறப்பு. அடுத்தவர்கள் பற்றி விமர்சனங்களும் கருத்துக்களும் தயவுசெய்து கூறாதீங்க. தான் உண்டு தன் வேலை உண்டு என்று இருப்பது மிகவும் நல்லது. வண்டி வாகனங்கள் போகும்போது ஜாக்கிரதையாக இருங்க.
அதேபோல் சொத்துக்கள் வாங்குவது, வீடுகள் வாங்குவது குறித்த யோசனை உங்களுக்கு அதிகரிக்கும். சமுதாய பணிகள் இருப்பதால் தயவுசெய்து பொறுமையாக இருங்க. தேவையில்லாத பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் மேலதிகாரி சக ஊழியர்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் நல்லபடியான வியாபாரம் இருக்கும். அதே போல் புதிய புதிய வாடிக்கையாளர்கள் உங்களுக்கு அறிமுகமாவாங்க. உலகெங்கும் வாழும் துலாம் ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உங்களை பற்றிய பலம் பலகீனத்தை புரிஞ்சு கொள்வீங்க. அடுத்தவர்கள் பற்றிய கணிப்பு இன்று சரியானதாக இருக்கும். நீண்ட காலமாக திட்டமிட்டு செயல்படுத்த முடியாத வேலையை இன்றைக்கி செய்து முடித்திடுவேங்க. அலுவலகத்தில் சக ஊழியர்கள் மேலதிகாரிகளுடைய ஆதரவு கிடைக்கும். வண்டி வாகனம் வாங்குவது குறித்த யோசனை உங்களுக்கு அதிகரிக்கும். புதிய புதிய நண்பர்கள் உங்களுக்கு அறிமுகமாவாங்க. அவங்க மூலம் உங்களுக்கு ஆதரவு கண்டிப்பாக கிடைக்கும். குலதெய்வ பிரார்த்தனை இன்றைக்கி நிறைவேற்றி வைப்பீங்க. வீட்டிற்கு தேவையான விலையுயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய நல்ல நாள். சரியான நேரத்தில் தூங்கி சரியான நேரத்தில் எந்திரிங்க. சரியான நேரத்தில் சாப்பிடுவது மிகவும் நல்லது. உலகெங்கும் வாழும் விருச்சிக ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் ஒரு பிரச்சனைகள் நீண்ட காலமாக இருந்த இந்த பிரச்சனைகள் நீங்கி மனதிற்கு ஒரு தெளிவும் சந்தோஷமும் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. கடன் தொடர்பான பிரச்சனைகள் கண்டிப்பாக கட்டுக்குள் வரும். கொடுத்த வாக்குறுதிகளை நீங்கள் நிறைவேற்றி வைப்பீங்க. இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உடல் ஆரோக்கிய குறைபாடு இருந்தால் உடல் ஆரோக்கியம் மேம்பாடு அடைவதற்கு உண்டான வாய்ப்பு இருக்கிறது. அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் சக ஊழியர்களுடைய ஆதரவு கிடைக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. உலகெங்கும் வாழும் தனுசு ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் பூர்வீக சொத்துக்கள் மூலம் இருந்து வந்த பிரச்சனை அகலும். நீண்ட காலமாக திருமணம் வரணும்னா திருமண வரன் கண்டிப்பாக அமையும். சுபகாரிய பேச்சுவார்த்தை, சுபகாரிய நிகழ்ச்சிகள் கலந்து கொள்வதற்குண்டான வாய்ப்பு உங்களுக்கு அதிகமாக இருக்கிறது. சமுதாய பணியில் இருப்பவர்களுக்கு பாராட்டுகள் குவியும். வண்டி வாகனங்கள் சொத்துக்கள் வாங்குவது குறித்த யோசனை அதிகரிக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. உற்றார் உடன் பிறந்தவர்களுடைய வருகை உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும். உடல் ஆரோக்கியம் மேம்பாடு அடைவதற்குண்டான வாய்ப்பு இன்றைக்கி அதிகமாக இருக்கிறது. உலகெங்கும் வாழும் மகர ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் வீட்டில் ஒரு சந்தோஷம் நிகழும். கணவன் மனைவிகளுடைய ஒற்றுமை அதிகரிக்கும். உடல் ஆரோக்கியம் மேம்பாடு அடையும். தாய் தந்தை வழி சொந்தங்கள் உங்களுக்கு ஆதரவு தெரிவிப்பாங்க. இந்த நாளை பொறுத்த வரைக்கும் வெளிநாடு வெளியூரில் வருகின்ற செய்திகள் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும். அலுவலகத்தில் மேலதிகாரி சகலுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் நுணுக்கங்களை புகுத்துவதன் மூலம் லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய நல்ல நாள் இந்த நாள். உலகெங்கும் வாழும் கும்பராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் தடைபட்டு வந்த வேலைகள் கண்டிப்பாக செய்து முடிப்பீங்க. முயற்சி செய்து முடியாத காரியங்கள் இன்று கண்டிப்பாக நிறைவேற்றுவீங்க. சவாலான வேலைகளையும் ஈஸியாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். தயவுசெய்து பயன்படுத்திக்கோங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் புதிய வாடிக்கையாளர்கள் அறிமுகமாங்க. அதனால் லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய நல்ல நாளாக இருக்கிறது. ஒரு தன்னம்பிக்கை, சுறுசுறுப்பு, தைரியம் கிடைக்கக்கூடிய நாள் இந்த நாள். இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உற்றாருடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். உலகெங்கும் வாழும் மீன ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும். கணவன் மனைவிக்கிடையே ஒரு அந்யோன்யம் அதிகரிக்கக்கூடிய நாள். பிள்ளைகளின் வழியில் உங்களுக்கு மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும். அதே போல் தன வரவு திருப்தியாக இருக்கும். தடைப்பட்ட வருமானங்கள் கண்டிப்பாக கிடைக்கும். உத்தியோகத்தில் மேலதிகாரி சக ஊழியரே ஆதரவு கிடைக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபங்கள் அதிகரிக்கும். வீட்டிற்கு தேவையான விலையுயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய நல்ல நாள். வெளிநாடு வெளியூர் செல்வதற்குண்டான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. ஆன்மீக சிந்தனைகள் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் அதிகரிக்கும். நேயர்களே, நாங்கள் ஒரு முதியோர்லாம் நடத்தி வருகிறோம். அன்னதானங்கள் செய்கிறோம். உதவி செய்யணும்னு நினச்சா தயவுசெய்து செய்யுங்க. அதே போல் சோழி பிரசன்னம் ஜோதிடம் மிக சிறந்த முறையில் பார்க்குறோம். தேவைப்படுவோர் தொடர்பு கொள்வோம். இன்றைய நாள் அனைத்து ராசினர்களுக்கும் ஒரு நல்ல நாளாக, ஒரு இனிமையான நாளாக, மனமகிழ்ச்சி மிக்க நாளாக இருக்க எல்லாம் வல்ல பகவானை மனதுருக வேண்டிக்கிறேன். யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், ஜெயகுரு ராயா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவுசெய்து லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் நண்பர் இடத்துல தயவுசெய்து சொல்லுங்கள்.